ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாம தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே, உங்களது சப்ஸ்கிரிப்ஷன், லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும். அதனால மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள். கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். தழல் 34. மறுநாள் காலை கோமகனின் அலுவலகத்தில் ஜெயதேவின் முன் அமர்ந்திருந்தான் நிமலன். இத்தனை வருடத்தில் முதல் முறையாக ஜெயதேவின் முகத்தை நேருக்கு நேராக பார்த்து, அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் சொல்றீங்களா என்றிருந்தான் நிமலன். இதில் தயக்கமாக திரும்பி கோமகனை பார்த்தார் ஜெயதேவ். அவரும் சொல் என்பது போல் விழி அசைக்க சிறு கவலையோடு திரும்பி நிமலனை பார்த்தார் ஜெயதேவ். ஆனாலும் சட்டென அவரால் எதுவும் சொல்லிவிட முடியவில்லை. அதில் உண்டான தயக்கத்தோடே அவர் அமர்ந்திருக்க, ப்ளீஸ் சொல்லுங்க என்று மீண்டும் ஒருமுறை அவரிடம் கேட்டிருந்தான் நிமலன். இது இப்போ அவசியமா என்று ஜெயதேவ் தயக்கத்தோடு கேட்கவும், ஆமா, என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். உண்மையை தெரிஞ்சுக்க எனக்கும் உரிமை இருக்கு என்றான் நிமலன். அதற்கு புரிந்தது என்பது போல் தலையசைத்த ஜெயதேவ் சில நொடிகள் விழி மூடி எப்படி எங்கு துவங்குவது என்பது போன்ற யோசனையோடு அமர்ந்திருக்க, இனியும் மறைக்க வேண்டாம் ஜெயதேவ், சொல்லிவிடு என்றார் அழுத்தமான குரலில் கோமகன். அதில் திரும்பி நிமலன் கோமகனை கேள்வியாக பார்க்கவும் அவரோ பார்வையை தழைத்து கொண்டார். அப்போ இத பத்தி உங்களுக்கும் தெரியுமா தாத்தா என்றான் நிமலன். அதற்கு ஆம் என்பது போல கோமகன் தலையசைக்க, ஏன் என்கிட்ட யாரும் சொல்லல என்று நிமலன் படபடக்கவும், அவன் நீ நினைக்கிறது போல சாதாரண ஆள் இல்ல தம்பி. உன் வயசுக்கு நீ அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிட்டா என்று கோமகனிடம் கேட்ட கேள்விக்கு ஜெயதேவ் பதிலளித்திருந்தார். அதில் இருவரையும் திரும்பி சோர்வாக பார்த்தவன், இப்படியே அவனுக்கு பயந்துட்டு இன்னும் எத்தனை வருஷம் இருக்க போறீங்க என்றான் நிமலன். இது பயம் இல்ல நிமலா, இனி ஒரு இழப்பை எங்களால தாங்க முடியாதுங்கிற பதட்டம், புரியுதா உனக்கு என்று வலியோடான குரலில் கோமகன் கூறவும், என்ன தாத்தா இதெல்லாம், அதுக்காக அவன் என்ன செஞ்சாலும் நாம ஒதுங்கி போகணும்னு சொல்றீங்களா என்ன என்றான் கோபத்தோடு நிமலன். இதற்கு இருவரிடம் இருந்தும் எந்த பதிலும் வராமல் போக, அன்னைக்கு என்னதான் நடந்தது, அப்பாவுக்கும் அவனுக்கும் என்னதான் பிரச்சனை என்றான் நிமலன். அதில் ஒரு பெருமூச்சோடு அனைத்தையும் சொல்ல துவங்கினார் ஜெயதேவ். கொஞ்சம் கொஞ்சமாக கார்வேந்தனின் வீட்டிற்குள் தனக்கென ஒரு நிலையான இடத்தை பிடிக்க துவங்கி இருந்த முரளிதரனுக்கு மனதினுள் தானே பெரியவன் என்ற தலைக்கணம் அதிகமாக துவங்கி இருந்தது. இதில் கார்வேந்தன் அறியாமல் மறைமுகமாக கட்ட பஞ்சாயத்து அது இதுவென பலதையும் செய்து பணம் பார்த்து கொண்டிருந்தார் முரளிதரன். இதை பற்றி அரசல் புரசலாக கோமகனுக்கும் தெரிய வந்திருக்க கார்வேந்தனை எண்ணி கவலையானார் கோமகன். இதை பற்றி அறிந்த கதிரவன், நாம் இதில் என்ன செய்ய முடியும் தலைவரே, ஒரு எதிர்க்கட்சியாக எதிர்த்து குரல் கொடுக்கவோ கண்டிக்கவோ வேண்டுமானால் செய்யலாமே தவிர அவனை முழுமையாக நம்மால் கட்டுப்படுத்த முடியாது என்று நிதர்சனம் புரிந்து கோமகனை சமாதானம் செய்தார். இப்படியே சென்று கொண்டு இருந்த நேரத்தில்தான் முரளிதரன் ஒரு ஆணவ கொலையை நடத்தி இருப்பது கதிரவனுக்கு தெரிய வந்தது. முரளிதரனின் ஜாதி பிரிவை சேர்ந்த ஒரு பெண் வேறு ஜாதி பையனை காதலித்து வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்து கொண்டிருந்ததும், அந்த பையன் சென்னையில் வேலையில் இருப்பதால் அவர்கள் இங்கு வந்து வாழ துவங்கி இருப்பதும் அவருக்கு தெரிய வந்திருந்தது. இதை அந்த பெண்ணின் தந்தை முரளிதரனிடம் கொண்டு வந்திருந்தார். அவர் ஊரில் ஜாதி கட்சி தலைவராக இருப்பவர். தன் பெண்ணே இப்படி செய்துவிட்டு சென்றிருந்ததில் ஊரில் பெரும் தலைக்குனிவு உண்டாகி இருப்பதாக கூறி வருந்தினார். செல்லமாக வளர்த்து ஆளாக்கிய தங்களை விடுத்து எவனோடோ ஓடியவள் அவனோடு சேர்ந்து வாழவே கூடாது என்றும் அவர் ஆத்திரப்பட்டார். கவலையே படாதீங்க, இனி ஒருத்தனுக்கு இப்படி ஒரு வேலை செய்ய தைரியமே வரக்கூடாது, அப்படி ஒரு சாவு பயத்தை காட்டிடணும் என்றார் முரளிதரன். அப்போதே தனக்கென உருவாக்கி இருந்த ரவுடி கும்பலை வைத்து பல சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டிருந்த முரளிதரன் தன் கெத்தை மற்றவர்களுக்கு காண்பிக்க கிடைத்த ஒரு நல்ல வாய்ப்பாக இதை எண்ணி அந்த இளம் ஜோடிகளை ஆள் வைத்து வீடு புகுந்து வெட்டி கொன்றிருந்தார். ஆனால் அவர்களின் மரணத்திற்கான உண்மை காரணம் வெளிவராமல் காவல்துறைக்கு பணம் கொடுத்து மறைக்கப்பட்டு கள்ளக்காதலுக்காக நடந்த கொலை என செய்தி பரப்பப்பட்டிருந்தது. இதை பற்றிய தகவல் நம்பிக்கையான ஒருவர் மூலம் கதிரவனுக்கு வந்து சேர, இப்படியே விட்டால் முரளிதரன் பெரும் ஆபத்தானவனாக மாறிவிடுவான் என்று புரிந்து
அதை தடுக்கும் நடவடிக்கைகளில் இறங்கினார் கதிரவன். முதலில் கோமகனிடம் கூட இதை பற்றி எந்த ஒரு தகவலையும் கதிரவன் பகிர்ந்து கொள்ளவில்லை. யாரோ சொன்னதை அப்படியே நம்பிவிடாமல் உண்மையில் நடந்தது என்னவென அறிய அதற்கான தகவல்களையும் ஆதாரங்களையும் ரகசியமாக ஆள் வைத்து சேகரிக்க துவங்கினார் கதிரவன். அப்போது அவருக்கு தெரிய வந்த தகவல்கள் எல்லாம் முரளிதரன் அவர் நினைத்ததை விடவும் மோசமானவன் என புரிய வைக்க, இது மட்டுமல்லாமல் பல வேளைகளை அவன் இப்படி பார்த்திருப்பதையும் கண்டு அதிர்ந்தார் கதிரவன். அதே நேரம் கதிரவன் தன்னை பற்றிய தகவல்களை சேகரிப்பது முரளிதரனுக்கு தெரிய வந்திருந்தது. அதில் கதிரவனை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க போலையே கதிரவன், இதை இப்படியே நிறுத்திடு, இல்லனா உனக்கு தான் பிரச்சனை என்று நேரடியாக மிரட்டல் விடுத்தார் முரளிதரன். தேவையில்லாத வேலையை பார்த்தது யார், பிரச்சனை யாருக்குன்னு இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும் என்று கதிரவனும் கொஞ்சமும் சளைக்காமல் திரும்ப மிரட்டல் விடுத்து அழைப்பை துண்டித்திருக்க, இவனை இப்படியே விடக்கூடாது என்று நினைத்தார் முரளிதரன். ஆனால் உடனே அவரை முரளிதரனால் எதுவும் செய்ய முடியவில்லை. ஏனெனில் கதிரவனின் குடும்ப பின்னணியும் தொழில் வட்டாரத்தில் ஜாம்பவானாக இருந்ததும் அவருக்கு இருந்த பெரிய அரசியல் செல்வாக்கும் கோமகனின் செல்ல பிள்ளையாக அவர் வலம் வருவதும் எல்லாம் சேர்ந்து முரளிதரனை அவசரப்பட்டு கதிரவனின் மேல் கை வைக்க முடியாமல் சற்று யோசிக்க வைத்தது. அவசரப்பட்டு எதுவும் செய்து அது தனக்கே எதிராக போகக்கூடாது என்று நினைத்து நிதானமாக இந்த விஷயத்தை கையாள முடிவு செய்தார் முரளிதரன். ஆனால் அதற்குள் கதிரவனை எதிர்பார்க்காத ஒரு திருப்பமாக இவர் முரளிதரனை பற்றி விசாரிக்க துவங்கியதில் பெரும் பூதம் ஒன்று வெளிவந்திருந்தது. அது சுமத்ராவின் முதல் கணவன் சிவச்சந்திரனுக்கு நடந்த விபத்து. அந்த விபத்தை ஏற்படுத்தியதே முரளிதரன் தான் என தெரிய வந்தபோது எத்தனை பெரிய திட்டமிட்டு அவன் கார்வேந்தனின் குடும்பத்திற்குள் நுழைந்து இருக்கிறான் என்று புரிய, இப்படிப்பட்டவனை இனியும் விட்டு வைக்க கூடாது என்ற முடிவுக்கு வந்தவராக அப்போதே கோமகனிடம் அனைத்தையும் பகிர்ந்திருந்தார் கதிரவன். ஜெயதேவும் அப்போது அவர்களின் அருகில்தான் இருந்தார். இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை கதிர் என்று தன் நண்பனை எண்ணி கவலையோடு ஜெயதேவ் பேசவும், எது தேவையில்லாத வேலை ஜெய்? அவங்க குடும்ப விஷயத்துல நாம தலையிட்டோம்னா அது தேவையில்லாத வேலை. இத்தனை உயிர் இங்க போயிருக்கு. அவன் தேவைக்காக பலரை கொன்னு குவிச்சிட்டு தனி சாம்ராஜ்யம் அமைக்க நினைக்கிறான். இது நமக்கு தேவையில்லாத வேலையா? இன்னைக்கு அந்த கட்சியில நடக்கிறது நாளைக்கு நம்ம கட்சியில நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? நாம மக்கள் பணியில இருக்கோம் ஜெய். மக்களுக்கு எல்லா வகையிலும் பாதுகாப்பு கொடுக்கிறது நம்ம கடமை. இவன் இன்னைக்கு ஆணவ கொடைன்னு துவங்கி நாளைக்கு இது பல படிகள் முன்னேறி என்னென்னவோ செய்யறதுல போய் நிற்கும். அத்தனையையும் இப்படியே அமைதியா கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றியா என்றார் கதிரவன். இப்போ என்ன செய்யலாம்னு நினைக்கிற என்று கோமகன் கேட்கவும், தெரியல தலைவரே, ஆனா அவசரப்பட்டு இதுல நாம முடிவெடுக்க கூடாது. கண்டிப்பா கார்வேந்தன் ஐயாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாகணும். அவர்கிட்ட நாம இத கொண்டு போகணும். அவர் என்ன முடிவு எடுக்கிறார்னு பார்ப்போம். அப்படி மருமகன்னு அவர் கரிசனம் காண்பிச்சாலோ இல்லை அவர் எந்த முடிவும் எடுக்க தயங்கினாலோ அதுக்கு பிறகு நாம சட்ட ரீதியா ஏதாவது செய்வோம் என்றிருந்தார் கதிரவன். அடுத்து தேர்தல் வரவிருக்கும் நேரம் என்பதால் ஒவ்வொருவரும் கட்சி பணியில் பிஸியாக இருந்தனர். கார்வேந்தனும் தேர்தல் சுற்றுப்பயணமாக தென் தமிழகத்திற்கு சென்றிருந்தார். அவர் திரும்பி வரும் நாளுக்காக கதிரவன் காத்திருக்க, எதிர்பாராத ஒரு தருணத்தில் இருவரும் அரசியல் தலைவரின் மகள் திருமணத்தில் சந்திக்க நேர்ந்தது. அப்போது நேரடியாகவே தன் விஷயத்தில் தலையிட வேண்டாம் என மிரட்டினார் முரளிதரன். இப்போது அவரின் உண்மை முகம் தெரிய வந்திருந்ததில் உண்டான கோபமும் சேர்ந்து கொள்ள, நாம செஞ்சது யாருக்கும் தெரியாது, எல்லாரையும் ஏமாத்திட்டோம்னு நினைச்சு இருமாந்து இருக்க முரளிதரன். ஆனா நீ செஞ்ச அத்தனை தகிடதத்தமும் வெளியே வர காலம் வந்துருச்சு. ஆனா இன்னும் ரொம்ப நாள் உனக்கு இல்ல, உன் நாட்கள் என்னப்படுது என்று கூறிவிட்டு சென்று இருந்தார் கதிரவன். இதில் யோசனையான முரளிதரன் அவர் சொல்லி சென்றதன் பொருள் என்னவென புரியாமல் குழம்பி பின் தெளிவாக விசாரிக்க முயல, அப்போதே அவர் செய்திருந்ததை எல்லாம் கதிரவன் கண்டுபிடித்து இருந்தது முரளிதரனுக்கு தெரிய வந்தது. இதை அறிந்து ஆத்திரமானவர், இது மட்டும் கார்வேந்தனுக்கு தெரிய வந்தால் தன் அஸ்திவாரமே ஆட்டம் காணும் என்று புரிந்து, இது அவருக்கு தெரிய வரும் முன் கதிரவனை அழிக்க முடிவெடுத்தார் முரளிதரன். தேர்தல் பணிகளில் பங்கெடுக்கும் முன் குடும்பத்துடன் நேரம் செலவழிப்பது கதிரவனின் வழக்கம். ஏனெனில் தேர்தல் பணிகள் துவங்கிவிட்டால் அதன் பின் குடும்பத்திற்கு என அவரால் நேரம் ஒதுக்கவே முடியாது. அதனால் இதை தன் நெடுநாள் வழக்கமாக வைத்திருந்தார் கதிரவன். அன்றும் அதேபோல் தங்களின் தோட்ட வீட்டிற்கு கதிரவன் கிளம்ப, அது பிள்ளைகளுக்கு தேர்வு நேரம் என்பதால் அவர்களால் தன் பெற்றோர்களோடு செல்ல முடியாமல் போனது.
வழக்கமாக ஒரு வாரமாவது அங்கு பிள்ளைகளோடு சென்று தங்கி இருப்பவர் இப்போது 3 நாட்கள் மட்டும் தங்கி ஓய்வெடுத்து கொண்டு வர எண்ணி அங்கே கிளம்பினார். பிள்ளைகளின் தேர்வு முடிந்த பிறகு சூரியகலா அவர்களை அழைத்து கொண்டு அங்கு சென்று பின் அனைவரும் ஒன்றாக இறுதி நாளை அங்கு கழித்துவிட்டு திரும்ப வர திட்டமிட்டு இருந்தனர். அதன்படி முதலில் கதிரவன் தன் மனைவி ரத்னமாலாவை அழைத்து கொண்டு சென்றுவிட தீக்ஷாவும் நிகிலனும் பள்ளி தேர்வுக்கு சென்று இருந்தனர். திடீரென கிடைத்த விடுமுறையை தன் குடும்பத்தோடு செலவிட எண்ணி கிளம்பி ஊருக்கு வந்திருந்தான் நிமலன். அதே நேரம் இங்கு ஜெயதேவுக்கு ஒரு தகவல் முரளிதரனை பற்றி கிடைத்திருந்தது. அவனை சிறு வயதில் இருந்து வளர்த்து ஆளாக்கி இருந்த தன் தாய் மாமாவையே முரளிதரன் கொன்றிருக்கிறான் என்பதுதான் அந்த செய்தி. முரளிதரன் தவறான பாதையில் செல்வதைக் கண்டு கண்டித்த அந்த தாய் மாமாவை தன் வழியில் தடையாக வருவதாக எண்ணி முரளிதரனை கொன்றிருப்பது தெரிய வர அவனின் இன்னொரு முகத்தைக் கண்டு பெரிதாக அதிர்ந்தவர் இந்த பிரச்சனையில் தலையிட வேண்டாம் என கூறி நண்பனை எச்சரிக்க எண்ணி வீட்டுக்கு அழைத்திருந்தார். ஆனால் அந்த அழைப்பை ஏற்றது நிமலன். ஜெயதேவை பற்றி அவனுக்கு நன்றாக தெரியும் என்பதால் எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் தன் பெற்றோர் இருக்கும் இடத்தை பற்றி அவனிடம் கூறியவன் அவர்கள் மட்டும் தனியே சென்று இருப்பதையும் மறுநாள் மாலையே மற்றவர்கள் எல்லாம் கிளம்பி அங்கு செல்ல முடிவெடுத்து இருப்பதாகவும் சேர்த்தே கூறினான் நிமலன். இதை கேட்ட ஜெயதேவுக்கு மேலும் பதட்டம் தொற்றிக்கொண்டது. அவர்கள் இருவரும் மட்டும் அங்கு தனியாக இருப்பது பாதுகாப்பில்லை என்று உணர்ந்தவர் வேறு எதுவும் பேசாமல் அவசரமாக அழைப்பை துண்டித்து இருந்தார் ஜெயதேவ். இது ஆரம்பத்தில் நிமலனுக்கு பெரிய விஷயமாக தெரியவில்லை என்றாலும் அனைத்தும் நடந்து முடிந்த பிறகு அவரின் பக்கம் தன் சந்தேக பார்வையை திருப்ப ஜெயதேவின் இந்த செயலும் ஒரு காரணமாகி போயிருந்தது. கதிரவன் தோட்ட வீட்டில் எப்போதுமே பெரிதாக காவலர்களை வைத்துக் கொள்வதில்லை. அவர்கள் குடும்பத்தோடு அமைதியும் சந்தோஷமுமாக கழிக்க எண்ணியே விடுமுறை நாட்களில் இங்கு வருவதால் பாதுகாவலர்கள் தங்களின் தனிமைக்கு இடையூறாக இருப்பது போல குடும்பத்தில் உள்ளவர்கள் நினைத்து விடக்கூடாது என்றே அதை தவிர்த்து விடுவார் கதிரவன். இப்போதும் அப்படியே அவசர உதவிக்கு மட்டும் ஒரு நபரை அங்கு உடன் வைத்திருந்தவர் தன் மனைவியோடு பல நாட்களுக்கு பிறகு கிடைத்த தனிமையை சந்தோஷமாக பேசி சிரித்து நேரத்தை கழித்து கொண்டிருந்தார். மாலை இருள் கவிழ துவங்கிய நேரம் முரளிதரனும் அவரின் ஆட்களும் திடீரென உள்ளே புகுந்து அவர்களை தாக்க துவங்கியதில் நிலை குலைந்து போனார் கதிரவன். தன்னால் முடிந்த மட்டும் அவர்களை எதிர்க்க முயன்றவருக்கு சில நிமிடங்களிலேயே அது முடியாமல் போனது. பலமான ஆயுதத்தால் அவரின் தலையில் தாக்கி கதிரவனை மயக்கமாக்கி இருந்தனர். இதை கண்டு அலறிய ரத்னமாலாவின் கதறல் எல்லாம் காற்றில் கரைந்து காணாமல் போக மூவரையும் அடித்து வீட்டிற்குள் போட்டு தீ வைத்து கொளுத்தி இருந்தனர். சமையலறையில் கேஸ் வெடித்து தீ விபத்தில் அவர்கள் இறந்தது போல் அந்த கொலையை மறைக்க அவர்கள் திட்டமிட்டு இருக்க அதே நேரம் தன் நண்பனை எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் என்ற பதட்டத்தோடு அங்கு வந்திருந்தார் ஜெயதேவ். ஜெயதேவ் அங்கு வந்தபோது முரளிதரனும் அவர் ஆட்களும் வெற்றி சிரிப்போடு காரில் ஏறி செல்வதைக் கண்டு அதிர்ந்து நிற்க அதே நேரம் ஜெயதேவை பார்த்திருந்தார் முரளிதரன். ஒரு முறைப்போடு அவர் ஜெயதேவை கடந்து செல்ல தன் நண்பனின் வீடு தீப்பற்றி எரிவதைக் கண்டு பதட்டமான ஜெயதேவ் என்ன செய்வது என தெரியாமல் தடுமாறி நின்றிருந்த நேரம் அங்கு வந்த கலிவரதன் ஜெயதேவை பார்த்து அவனே இதையெல்லாம் செய்ததாக சத்தமிட்டார். கலிவரதனின் மூலம் இந்த செய்தி எல்லோருக்கும் சென்று சேர அன்றிருந்த சூழ்நிலைக்கு இதுதான் உண்மை என அனைவருமே நம்ப துவங்கினார்கள். ஆனால் ஜெயதேவ் இதை செய்ததை கண்ணால் பார்த்த சாட்சியோ அதற்கான ஆதாரமோ எதுவும் இல்லாததால் பெரிய வழக்காக ஜெயதேவின் மேல் இது விழாமல் போனது. ஆரம்ப கட்ட விசாரணைக்கு சந்தேகத்தின் பேரில் ஜெயதேவை கைது செய்து அழைத்து சென்று காவல்துறை என்னவோ விசாரித்தது. ஆனால் அப்போதும் ஜெயதேவ் முரளிதரனை பற்றி எதுவுமே வாய் திறக்கவில்லை. ஏனெனில் அதற்குள் முரளிதரனிடம் இருந்து ஜெயதேவுக்கு மிரட்டல் வந்திருந்தது. நான் ஆரம்பத்திலேயே கதிரவனை எச்சரிச்சேன், ஆனா அவன் கேட்கல. இப்போ அதனோட பலனை அவன் அனுபவிக்கிறான். உனக்கும் நான் எச்சரிக்கை கொடுக்கிறேன் ஜெயதேவ், கேட்டு ஒழுங்கா நடந்தா உன் பொண்ணு மானத்தையும் உன் குடும்பத்தில் இருக்கிறவங்க உயிரையும் நீ காப்பாத்திக்கலாம். இல்லனா அடுத்த சில நாட்களில் உன் பொண்ணு கடத்தப்படுவா. ஏதோ ஒரு மூலையில் சிகப்பு விளக்கு பகுதியில் விற்கப்படுவா. அதுக்கு பிறகு நீ என்ன செஞ்சாலும் அவளை உன்னால கண்டுபிடிக்கவே முடியாது. உன் விருப்பம் போல நடந்துக்கோ என்று விட்டு முரளிதரன் அழைப்பை துண்டித்திருக்க செய்வது அறியாது திக்பிரமை பிடித்தது போல ஜெயதேவ் அமர்ந்திருக்கும் போதுதான் காவல்துறை வந்து அவரை கைது செய்திருந்தது. முரளிதரன் செய்திருந்த அத்தனை குற்றங்களை பற்றியும் அறிந்திருந்த ஜெயதேவால் அவனின் இந்த மிரட்டலை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை. தன் உயிர் நண்பன் இறப்புக்கு காரணமானவனை அப்படியே விடவும் அவருக்கு மனமில்லை.
ஆனால் அந்த பதட்டத்திலும் சரியாக யோசித்த ஜெயதேவ், இப்போது என்ன செய்தாலும் இறந்தவர் திரும்ப வரப்போவதில்லை. அதில் அவசரப்பட்டு ஏதோ ஒன்று செய்து இருக்கும் நிலைமையையும் கெடுத்துக்கொள்ள விரும்பாமல், தன் மகளையும் ஆபத்தில் சிக்க வைக்க மனமில்லாமல் மௌனமாகி போனார் ஜெயதேவ். ஆரம்பத்தில் ஜெயதேவின் இந்த மௌனம் கோமகனையும் கோபமடைய செய்திருந்தது. ஆனால் ஜெயதேவாக வாயை திறக்கப் போவதில்லை என்று அறிந்த மதி, ஒரு நாள் மாதவியின் மூலம் கோமகனை வந்து சந்தித்து அனைத்தையும் கூறி கதறி அழுதார். அதிலேயே நடந்ததை அறிந்து கொண்ட கோமகன், பெண் பிள்ளையின் வாழ்க்கை என்று வரும்போது இத்தனை ஆபத்தானவனை பகைத்து கொண்டு முரளிதரனின் விஷயத்தில் இப்போது தலையிட்டு மேலும் பிரச்சனையை வளர்ப்பதை விட தமயாவை வெளிநாடு அனுப்ப ஜெயதேவ் செய்து கொண்டிருந்த ஏற்பாட்டை துரிதப்படுத்தி உடன் நின்று அனைத்தையும் செய்து முடித்தார். இதை பற்றி அப்போதே சசிகாந்தனிடம் பேச கோமகன் நினைத்தாலும் மகனும் மருமகளும் ஒரே நேரத்தில் இப்படி தங்களை விட்டு சென்றது பெரும் அதிர்வை தர நெஞ்சுவலி வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் சசிகாந்தன். ஒரு பக்கம் மகன் மருமகளை இழந்து தவிப்பு, இன்னொரு பக்கம் கணவன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது, பெற்றோரை ஒரே நேரத்தில் இழந்து செய்வது அறியாமல் கலங்கி நிற்கும் 3 பேரப்பிள்ளைகளை கவனிக்க வேண்டிய பொறுப்பு என்று அந்த நேரம் மனதளவிலும் உடல் அளவிலும் மிகவும் தோய்ந்து போயிருந்தார் சூரியகலா. இதில் ஜெயதேவை பார்க்கவோ அவரை பற்றி பேசவோ அந்த நேரம் சூரியகலா துளியும் தயாராக இல்லை. அவரின் மனநிலையும் புரிய, பிறகு பேசி புரிய வைத்துக் கொள்வோம் என கோமகன் நினைத்திருக்க, அதன் பிறகு சூரியகலாவிடம் இவரை பற்றி எதுவுமே பேச முடியாமல் போயிருந்தது. அதோடு தன் காதில் விழுந்த செய்தி, அதன் பிறகு நடந்த அனைத்தையும் ஒன்று சேர்த்து பார்த்த நிமலனுக்கும் ஜெயதேவ் குற்றவாளியாக தெரிய, அதையே உறுதிப்படுத்தும் விதமாக சூரியகலா தினமும் பேசி அவன் மனதில் அதை ஆழ பதிய வைத்திருந்தார். அதோடு சசிகாந்தனும் மருத்துவமனையில் இருந்து வெறும் உடலாக மட்டுமே வீடு திரும்பியிருக்க, தன் வீட்டில் நடந்த அத்தனை இழப்புக்கும் காரணம் ஜெயதேவ் என்ற எண்ணம் சூரியகலாவினுள் முழுதும் நிறைந்தது. தன் 3 பேர பிள்ளைகளை அவனிடம் இருந்து தள்ளி வைக்க வேண்டும், மீண்டும் யாராலும் தன் வீட்டினருக்கு எதுவும் நடந்து விடக்கூடாது என்ற ஒரே எண்ணமே அவரை செலுத்தி கொண்டிருக்க, வேறு எதை பற்றியும் கவலைப்படாமல் அதை நோக்கியே நாட்களை நகர்த்தி கொண்டிருந்தவருக்கு ஜெயதேவின் மேல் இருந்த வன்மம் மட்டும் கொஞ்சமும் குறையவில்லை. நாளாக ஆக அது உயர்ந்து கொண்டேதான் சென்றது. தன் குடும்பம் இப்படி சிதைந்து சின்ன பின்னமாக்கி இருக்க, ஜெயதேவ் மட்டும் குடும்பம் பிள்ளைகள் என்று சந்தோஷமாக இருப்பது போல் சூரியகலாவுக்கு தோன்றியது. அது அளவற்ற ஆத்திரத்தை அவருக்கு உண்டு செய்ய, தன் வயதையும் மீறி தன் கையாலேயே ஜெயதேவை கொன்றுவிட வேண்டும் என்ற அளவிற்கு கூட அவருக்கு ஆத்திரம் உண்டாகும். ஆனால் இதில் நிதானமாக யோசித்தது நிமலன் மட்டுமே. ஒரு கொலைக்கு இன்னொரு கொலை தீர்வாகாது பாட்டி. அவருக்கும் நமக்கும் அப்புறம் என்ன வித்தியாசம்? உயிருக்கு உயிரா பழகிய நண்பனையே தன் சுயநலத்துக்காக கொன்று இருக்கிறார் என்று தெரிந்ததுமே நானும் ஒரு கத்தியை எடுத்துட்டு போய் அவரை குத்தி இருக்க முடியும். அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு நீங்க நினைக்கிறீங்க பாட்டி? எந்த கட்சிக்காகவும் எந்த பதவிக்காகவும் நண்பன்னு கூட பார்க்காம, அவருக்கு ஒரு குடும்பம் இருக்கு, பிள்ளைகள் இருக்காங்க, வயசான பெற்றோர் இருக்காங்கன்னு எல்லாம் யோசிக்காம இந்த கொலையை செய்ய துணிஞ்சாரோ அந்த பதவி அவருக்கு கிடைக்க கூடாது. அந்த அரசியலில் அவர் தலை குனிந்து அவமானப்பட்டு நிற்கணும். இதை நான் செய்வேன். அதற்கு முதலில் நான் என்னை தயார் செஞ்சுக்கணும். இதெல்லாம் செய்வதற்கு பல காலம் ஆகலாம், ஆனா நான் செஞ்சு முடிப்பேன் என்று சூரியகலாவுக்கு வாக்கு கொடுத்து இருந்தான் நிமலன். அதை நோக்கியே தன் அரசியல் வாழ்க்கையை துவங்கி இருந்தவனுக்கு இடையில் எத்தனையோ பிரச்சனைகள் உண்டாகி இருந்தது. சென்ற முறை இவர்கள் ஆட்சியில் இருந்தபோது கோமகனுக்கு திடீரென உடல்நிலை சரியில்லாமல் போக, அவருக்கு பதிலாக ஜெயதேவை 3 மாதங்கள் முதல்வர் நாற்காலியில் அமர வைத்திருந்தார் கோமகன். இது நிமலனுக்கு துளியும் பிடிக்கவில்லை. முன்பே ஜெயதேவ் செய்தது எல்லாம் தெரிந்தும் இப்போது வரை அவரை உடன் வைத்திருப்பதில் உண்டான கோபம் கோமகனின் மேல் நிமலனுக்கு உண்டு. இப்போது இதுவும் சேர, அதன் பிறகு அவரை தாத்தா என்று உரிமையோடு அழைப்பதை முற்றிலும் நிறுத்தி கொண்டிருந்தான் நிமலன். தன் தந்தையை கொன்றவருக்கு கோமகன் கொடுக்கும் முக்கியத்துவம் அவனை அந்த அளவுக்கு கோபப்படுத்தி இருந்தது. அதன் பிறகு கட்சி தலைவர் என்ற மரியாதையோடு பேசுவதையே நிமலன் வழக்கமாக்கி கொண்டுவிட, கோமகன்தான் தன் மனதில் இருப்பதை சொல்லி புரிய வைக்க முடியாமல் தடுமாறிக் கொண்டிருந்தார். ஆரம்பத்தில் சூரியகலாவிடம் சொல்ல முயன்று தோற்று, பிள்ளைகள் சிறுவர்களாக இருப்பதால் அவர்களிடம் சொல்ல வேண்டாம் என்று எண்ணி தவிர்த்து, இப்போது சொன்னால் எங்கே அது பிரச்சனையாகி விடுமோ, நிமலன் ஆத்திரப்பட்டு முரளிதரனை ஏதாவது செய்து விடுவானோ என்று பயந்து என ஒவ்வொரு தருணத்திலும்
அவர் இதை தள்ளி போட்டுக்கொண்டே செல்ல ஜெயதேவ்தான் தவறே செய்யாமல் இங்கு குற்றவாளி கூண்டிலேயே பல வருடங்களாக நிற்க வேண்டி வந்தது. ஆனால் அதை எண்ணி ஜெயதேவ் கொஞ்சமும் வருத்தப்படவில்லை. தனக்கு கெட்ட பெயர் வந்தாலும் பரவாயில்லை, நிமலன் ஆத்திரப்பட்டு எந்த பிரச்சனையிலும் சிக்கிக் கொள்ளக்கூடாது, அவன் நன்றாக இருக்க வேண்டும் என்றே நினைத்தார். இப்போது இதையெல்லாம் கேட்டறிந்த நிமலனுக்கு இதற்கு எப்படி எதிர்வினையாற்றுவது என்று கூட இந்த நொடி அவனுக்கு தெரியவில்லை. கிட்டத்தட்ட பல வருடங்களாக அவன் மனதில் சுமந்து கொண்டிருந்த கோபமும் பழிவெறியும் ஒன்றும் இல்லாமல் போயிருந்தது. தவறான ஒருவரின் மேல் கோபத்தை வளர்த்து கொண்டதை எண்ணி தன்னையே வெறுத்தவன் ஆத்திரத்தோடு அங்கிருந்து எழுந்து செல்ல முயல அவனை கோமகனும் ஜெயதேவும் தடுக்க முயன்றனர். பயப்படாதீங்க, நீங்க நினைக்கிறது போல தப்பா எதுவும் நான் செய்ய மாட்டேன். ஆனா இதை இப்படியே இனி விடவும் மாட்டேன் என்று உறுதி குரலில் கூறிய நிமலன் அங்கிருந்து வெளியேறும் முன் நின்று திரும்பி ஜெயதேவை பார்த்து, கண்ணுக்கு தெரிவதுதான் நிஜம்னு நம்பி தப்பா உங்க மேல கோபப்பட்டுட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க என்று அவரின் கையை பிடித்து மனதார மன்னிப்பு கேட்டுவிட்டே அங்கிருந்து வெளியேறினான் நிமலன்.